வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமிகு முனைவர் ராமசையோன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அமலாக்கத்துறை தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது. ஆனால் அந்த டாஸ்மாக் தொடர்பான வழக்குகளில் உங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷனே இல்லாமல் நீங்கள் எப்படி உள்ளே வர முடியும்? மேற்கொண்டு நீங்கள் இந்த வழக்கில் எந்த விதமான முகாந்திரத்தையும் ப்ரொசீடிங்ஸையும் பண்ணக்கூடாது, நாங்கள் கம்ப்ளீட்டாக இடைக்கால தடை விதிக்கிறோம் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆக்சுவலாக நீதிமன்றத்தில் என்ன நடந்தது? எதனால் இந்த ஒரு ஸ்டேஸ், இது ஒரு பின்னடைவாக பார்க்கலாமா அமலாக்கத்துறை? அதாவது இந்தியா முழுவதும் அதிகார கோலோச்சி அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் திண்டாடுகிறது. இதுதான் இன்றைய நிலை. என்ன காரணம்னா, தமிழக அரசின் சட்ட போராட்டங்கள் அமலாக்கத்துறையை அல்லாட வைக்கிறது. இந்த அமலாக்கத்துறை கடந்த மார்ச் 6ஆம் தேதி ஏதோ டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக சொல்லி அந்த டாஸ்மாக் ஊழியர்கள்லாம் துன்புறுத்தி அந்த டாஸ்மாகுடைய எம்டி விசாகனெல்லாம் விசாரித்து அவங்கள்ட்டேருந்து ஏதோ நடக்காத ஒன்றை நடந்ததாக சொல்லி அதை நிரூபிக்க முயற்சி செய்யும் வேளையில் உச்சநீதிமன்றம் மே மாதம் அமலாக்கத்துறைக்கு டாஸ்மாக் அதிகாரிகள் மீது சோதனையிடலாம், டாஸ்மாக் நிறுவனத்தின் மீது சோதனையிடுவதற்கு அதிகாரம் இல்லை, அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது, அது சுயாட்சிக்கு எதிரானதுன்னு சொல்லி தடை விதித்தாங்க. தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வு தடை விதித்ததுனால டாஸ்மாக் விஷயத்தில் அமலாக்கத்துறையின் சட்டவிரோத நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரமன் ரவீந்திரன் 2 பேரும் உங்களுக்கும் இந்த 1000 கோடி ஊழலுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி அவங்க வீட்டிலலாம் போய் சர்ச் பண்ணி சீல் வைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஊரில் இல்லை, அவங்களுக்கு முறையான அறிவிப்பு வழங்கப்படவில்லை. அவங்க ஊரில் இல்லாத சமயத்தில் அவர்கள் வீடுகளும் அலுவலகங்களும் பூட்டப்பட்டிருந்த நிலையில் இவங்க போய் சோதனை செஞ்சு சீல் வைக்கிறாங்க. அதன் பேரில் ஜூன் முதல் வாரம் கோடை விடுமுறைக்கு பின்பு சென்னை உயர்நீதிமன்றம் திறந்த பிறகு அந்த ஆகாஷ் பாஸ்கரனும் விக்ரமன் ரவீந்திரனும் மே 16ஆம் தேதி எங்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் நடந்த இடி அமலாக்கத்துறையால் நடைபெற்ற சோதனைகள்லாம் சட்ட விரோதம்னு அறிவிக்கணும்னு சொல்லி ரிட்டு போடுறாங்க. அதை ஜூன் 16ஆம் தேதி அன்னைக்கு ஜஸ்டிஸ் MS ரமேஷ், ஜஸ்டிஸ் லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தபோது அதில் 2 நீதிபதிகளும் தெளிவாக இடிக்கு அமலாக்கத்துறைக்கு ஒரு ஊரில் இல்லாத போது முறையாக அறிவிப்பு வழங்காமல் அவர்களுடைய இடங்களை பரிசோதனை செய்யவோ அல்லது சீல் வைக்கவோ உங்களுக்கு உரிமை இல்லையே, PMLA என்று சொல்லக்கூடிய ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் அந்த மாதிரி இல்லை, பிரிவு 17 தெளிவாக சொல்லுதே அப்படின்னு சொல்லக்குள்ள அந்த அமலாக்கத்துறை சார்பாக ஆஜரான அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் இந்திய அரசினுடைய கூடுதல் வழக்கறிஞர், தலைமை வழக்கறிஞர் என்று சொல்லக்கூடிய அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் SV ராஜு அவர்கள் திறந்த நீதிமன்றத்தில் ஓப்பனாக ஒத்துக்கிட்டார். ஆமாங்க, எங்களுக்கு அமலாக்கத்துறைக்கு சோதனை ஆள் இல்லாத சமயத்தில் முறையான அறிவிப்பு வழங்காமல் சோதனை செய்ய இயலாது, சீல் வைக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை, நாங்கள் வேணால் சீலை எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லக்குள்ள உங்களுக்கு வைக்கவே அதிகாரம் இல்லை, எப்படி எடுப்பீங்க, எடுத்துகிட்டு அவங்களை யூஸ் பண்ண அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதில் நீங்கள் பண்ணுறது பூரா சட்ட விரோதம், ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டுக்கே என்ன அதிகாரம் இருக்குது, அதில் என்னென்ன வகையில் நடவடிக்கை எடுக்கலான்னு ஒரு முடிவு பெறாத வகையில் பல்வேறு வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்குள்ள அமலாக்கத்துறை மட்டும் தினந்தோறும் தன்னுடைய அதிகார பரவலை விரிவுபடுத்தி சென்று கொண்டிருக்கிறது சட்ட விரோதமாதுன்னு சொல்லி அந்த தீர்ப்பை ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்தியாவெங்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் கண்ணில் மலாப்புடியை தூவி அவர் ஆட்சியை அகற்றி, அதே போல் சத்தீஸ்கர், பிற மாநிலங்கள், தெலுங்கானாலெல்லாம் அமலாக்கத்துறை சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு ஒரு ஓராண்டுக்கு முன்பாக சில ஜல்கா மல்கா வேலையை செஞ்சு அந்த ஆட்சியை அகற்றினதில் வெற்றி பெற்றது. அதே முறையில் தமிழ்நாட்டிலையும் திராவிட மாடல் அரசை 2026 அகற்றணுங்கிற ஒரு சட்ட விரோத நடவடிக்கையில் இறங்கக்குள்ள திமுகவும் திராவிட மாடல் அரசின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய சட்ட போராட்டங்களால் இன்றைக்கி இந்த அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் அல்லோகப்படுகிறது, அல்லாடப்படுகிறது, பந்தாடப்படுகிறது.
இல்லை நீங்கள் குறிப்பிட்டீங்க அமலாக்கத்துறை இதில் சீல் வைக்கிறதுக்கு தான் ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக நீதிபதியில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு கேள்வி என்ன விழுதுன்னா, இந்த வழக்கிலேயே அமலாக்கத்துறை உள்ளே வர்றதுக்கான அளவுக்கான மெட்டீரியல் இருக்கான ஒரு கேள்வியையும் எழுப்புறாங்க. ஏன்னா அமலாக்கத்துறை அவங்க பிரைமரி இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறது இல்லை, ஏற்கனவே நிகழ்ந்த ஒரு குற்றம், அதில் மணி லாண்டரிங் என்று சந்தேகப்பட்டு தான் வரப்போகிறாங்க. அமலாக்கத்துறை வருவதற்கு இந்த 1000 கோடிக்கான மெட்டீரியல் எல்லாம் இருக்கா? இருந்தால் அவங்க இந்த 1000 கோடிக்கு மெட்டீரியல் இல்லைங்கிறத தெரிஞ்சுதான் கவாய் தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வு அதுக்கு தடை விதிச்சு, நீங்கள் 1000 கோடி கணக்கை வந்து அஃபிடேவிட்டாக தாக்கல் செய்யுங்க அடுத்த மாதம்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு வாரம் தான் அது முடிய இருக்குது. இந்த 1000 கோடிக்கு அவங்களால கணக்கும் காட்ட முடியாது. ஏன்னா அது வந்து இவங்களா ஒரு ஹேஷியத்தின் அடிப்படையில், இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலை வாயை திறக்கக்குள்ள 1000 கோடின்னு வாயை திறந்ததுனால அண்ணாமலையினுடைய ஊதுகுழலாக இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை 1000 கோடின்னு சொல்லிச்சு. அடுத்து ஒரு நாள் கழிச்சு இன்னும் இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா இதுக்கு பேஸ் கேஸ் எதை சொல்கிறாங்கன்னா, 2017 முதல் 2022 வரை நம்ம தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையால் டாஸ்மாகில் நடைபெற்ற சில ஊழல்களுக்காக 41 எஃப்ஐஆர் போடுறாங்க 2017லேருந்து 2022. அந்த 41 எஃப்ஐஆரோட டோட்டல் அமௌண்ட்டே 35 லட்சம் தான். அதுக்கு மேலே இல்லை. மொத்த அமௌண்ட்டே 41 எஃப்ஐஆரில் வந்து லாஸ் ஆஃப் ரெவன்யூ காட்டுறதே 35 லட்சம் தான். அதில் ஒரே ஒரு எஃப்ஐஆர் மட்டும் 8.3 லட்சம் இருக்குது. ஆனால் இந்த இடியை பொறுத்தவரையும் எப்போ தலையிடலாம் என்றால், 1 கோடிக்கு மேலே லாஸ் ஆஃப் ரெவன்யூவோ அல்லது 10 லட்சத்துக்கு மேலே டிஸ்அப்ரோப்ரியேட் வெல்த்தோக இருந்தால் தான் தலையிடலாம். 35 லட்சத்துக்கு தலையிடுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ரெண்டாவது, இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது 41 முதல் தகவல் இருக்க எஃப்ஐஆரில் 34 அதிமுக ஆட்சி காலத்தில் 2017லேருந்து 2021 எடப்பாடி முதலமைச்சராக இருந்தபோது பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர். தங்கமணி அவர்கள். ஆமாம். அதுக்கு அடுத்து முக்கியமானது இன்னொன்று பார்க்கணுன்னா, இந்த 41 எஃப்ஐஆரில் 31 எஃப்ஐஆர் குவாஷ்டு ஃபார் லேக் ஆஃப் எவிடன்ஸ், போதிய சாட்சி இல்லைன்னு வந்து அந்த எஃப்ஐஆர்லாம் குவாஷ் ஆயிட்டு. அதாவது மெயின் கேஸே இவங்க சொல்லக்கூடிய பிரெடிகேட் 41 எஃப்ஐஆர்ல 37 எஃப்ஐஆர் குவாஷ் ஆயிட்டுனா, பிரெடிகேட் அஃபென்ஸே குவாஷ் ஆன பிறகு, பேஸ் கேஸே குவாஷ் ஆன பிறகு அதுலேருந்து வரக்கூடிய துணை வழக்குக்கு எந்த ஒரு சட்ட ரீதியான ஒரு வலு கிடையாது. இல்காட்டன் வெல்த்தோ இல்லை இன்அப்ராப்ரியேட் வெல்த்தோ. மெயின் கேஸ் வாஸ் குவாஷ்டு. வேர் இஸ் த ப்ரொவிஷன் ஆஃப் லா டு ப்ரொசீட் ஆன் வித் தி சப் கேஸ்? இடியோட கேஸுங்கிறதே சப் கேஸ் தான். இடி வந்து பல பேருக்கு அது தெரியறது இல்லை. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இடின்னு அவங்க இடியை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்களே ஒழிய, ஒரு பேஸ் கேஸ் இருந்தால் தான் இடியால் ஒரு சப் கேஸ் போட முடியும். ஒரு முன்னாள் அமைச்சர்லாம் நாடாளுமன்றத்திலே எதிர்கட்சிக்காரங்க. ரெண்டாவது, 41 எஃப்ஐஆரையும் ஒன்றா வந்து கிளப் பண்ண முடியாது. 41 எஃப்ஐஆரை கிளப் பண்ணதே சட்டவிரோதமானது. 41 எஃப்ஐஆரை கிளப் பண்ணாலும் வரக்கூடிய தொகை வந்து லாஸ் ஆஃப் ரெவன்யூ வந்து 35 லட்சம். சட்டம் வந்து 1 கோடிக்கு மேலே லாஸ் ஆஃப் ரெவன்யூ இருந்தால் தான் இடி தலையிடலாம். அடுத்தது அந்த 41 எஃப்ஐஆர்ல 37 எஃப்ஐஆர் குவாஷ் ஆயிட்டு 34 எஃப்ஐஆர் அதிமுக ஆட்சியில் இருக்கு. இதில் திமுகவோட தவறு என்ன? ஒன்றும் கிடையாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் திமுகவின் ஊழல் 1000 கோடிங்கிறாங்க. அதனால இது 1000 கோடி ஊழலும் இல்லை, எதுவும் இல்லை. இது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 எய்ம் பண்ணி பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணாமலையும் அமலாக்கத்துறையை தன்னுடைய ஏவல் துறையாக பயன்படுத்துகிறாங்க. இல்லை, இப்போ 1000 கோடிக்கே கணக்கில்லை, இது 1 கோடியே வரலை அப்படிங்கிற இடம் இருக்குன்னா, அந்த 1000 கோடி அமலாக்கத்துறையினுடைய சர்க்குலர் 2 வாரத்துக்கு முன்னாடி மதுரை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசுகிறார். 35,000 கோடிக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க டாஸ்மாக்லன்னு அவர் பேசுகிறாரு. இப்போ இதுக்கு கணக்கை ஈடு கிட்ட கோர்ட்டு கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு கேள்வி வருது. இல்லை இதில் அமித்ஷா வந்து முதல்ல வந்து அமித்ஷா வந்து 35,000 கோடின்னு சொன்னதே தவறு. ரெண்டாவது, உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் நல்லா தெரியும். ஒரு பிரச்சனை வந்து நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்குள்ள லிஸ்ட் பெண்டன்ஸும் வாங்க இங்கிலீஷில், பெண்டிங் சூட்டு பெண்டிங் கேஸுன்னு. ஒரு நீதிமன்றத்தில் ஒரு பிரச்சனை சம்பந்தமாக நிலுவையில் இருக்கக்குள்ள நீதிமன்றத்தால் அதுக்கு இடைக்கால தடை கொடுக்கப்பட்டிருக்க சூழலில் அமித்ஷா 35,000 கோடின்னு சொன்னதே உச்ச நீதிமன்ற தடைக்கு எதிரானது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கண்டெம்ப்ட் செய்கிறதா அவமதிக்கக்கூடிய செயலாக இருக்குது. ஏன்னா அமித்ஷா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது? 1000 கோடிக்கு எந்த பேஸும் இல்லை, நீ மாநில சுயாட்சிக்கு எதிராக செயல்படுற, அது வந்து கான்ஸ்டியூஷனே அரசியலமைப்பு சட்டத்தையே அடியோடு அறுக்கக்கூடிய செயலாக இருக்குதுன்னு சொல்லி தடை விதிக்கக்குள்ள 1000 கோடிக்கே உன்னால் அஃபிடவிட் போட முடியாத நிலையில்
உள்துறை அமைச்சராக ஒரு பொறுப்பு மிகுந்த ஒரு மூத்த அமைச்சர், நரேந்திர மோடிக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரமிக்க ஒரு அமைச்சர் வாய்க்கு வந்தபடி 35,000 கோடின்னு பேசுறது, நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கையும் அதற்கு தடையாணை விதிக்கப்பட்டிருக்க நிலையில் அமித்ஷா உடைய அந்த 35,000 கோடின்னு சொன்ன விஷயம் வந்து நீதிமன்ற அவமதிப்பாகும். இப்போ இதுலேயே வேறு சிலர், குறிப்பாக இப்போ அவங்க 2 பேர், அவர் ஆகாஷ் பாஸ்கரன் ஆகட்டும் இல்லை விக்ரம் ரவீந்திரன் ஆகட்டும், அவங்க அங்கே இடத்துல இல்லைனாலும் அவர்கள் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் டாஸ்மாக் எம்டி திரு விசாகன் அவர்களை விசாரிச்சிருக்காங்க. இப்போ இவங்ககிட்ட இருந்து வாங்கினதெல்லாம் சில விஷயங்கள், ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, இப்போ அதனுடைய நிலை என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி. இதில் முக்கியமாக இந்த 2 ரிட்டு, ஆகாஷ் பாஸ்கரன் விக்ரமன் ரவீந்திரன் போட்ட ரிட்டில் தேவகுமார், துரைராஜ், ராஜேஷ்குமார்னு 3 பேர் அஃபிடவிட் தாக்கல் செஞ்சுருக்காங்க. தேவகுமாரும் ராஜேஷ்குமாரும் தொழிலதிபர்கள், துரைராஜ் ஆகாஷ் பாஸ்கரனோட டிரைவர். இவங்க 3 பேரும் அஃபிடவிட் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, குறிப்பாக தேவகுமாரும் ராஜேஷ்குமாரும் என்ன போட்டிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து தொழிலதிபர்கள், எங்களுக்கும் இந்த 1000 கோடிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, ஆனால் எங்கள் இருவரையும் அழைத்து சென்று அமலாக்கத்துறை அலுவலகத்தில் உள்ள ஒரு சிறை போன்ற ஒரு அறையில் நாங்கள் அடைத்து வைக்கப்பட்டு எங்களிடம் மிரட்டி சில ஸ்டேட்மெண்ட் கேட்டார்கள். இந்த மாதிரி ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் விக்ரம் ரவீந்திரனுக்கும் 1000 கோடி இதில் ஊழலில் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் மறுத்துட்டோம். இன்னும் அந்த துரைராஜுங்கிற ஆகாஷ் பாஸ்கரனோட டிரைவர், அவர் ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பார்க்கக்குள்ளேயே நமக்கு கஷ்டமாக இருக்குது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து என்னை அரைஞ்சாங்க, கன்னத்தில் என்னை அரைந்து ஆங்கிலத்தில் சில டைப் அடிக்கப்பட்டிருந்ததில் கையெழுத்து போட சொன்னாங்க. எனக்கு ஆங்கிலம் தெரியாது, தமிழ் தான் தெரியும் நான் சொன்னேன். அதையும் மீறி என்னை கட்டாயப்படுத்தினார்கள், நான் மறுத்து விட்டேன், சில தாள்களில் கையொப்பம் பெற்று கொண்டார்கள்னு சொல்கிறாங்க. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தேவகுமார், துரைராஜ், ராஜேஷ்குமாரனுடைய அஃபிடவிட் சாதாரண அஃபிடவிட் இல்லை, உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அஃபிடவிட். அதுக்கு ஒரு லீகல் சாங்டிட்டி உண்டு. அந்த அஃபிடவிட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஊழலே நடக்காத ஒரு இடத்துல அமலாக்கத்துறை சட்டவிரோதமாக உள்ளே நுழைந்து அங்குள்ள ஊழியர்களையும் அதில் சில சம்பந்தப்படாத சிலரையும் மிரட்டி கையெழுத்து வாங்கியிருக்காங்கன்னு தெரிய வருது. இதிலிருந்து அமலாக்கத்துறை தன்னுடைய வேலையை சட்டப்படி செய்யாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊதுகுழலாக, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக செயல்பட்டது தெரிய வருது. இந்த அஃபிடவிட்டுக்கு நிச்சயமாக ஒரு லீகல் சாங்டிட்டி உண்டு. ஜஸ்டிஸ் எம்.எஸ். ரமேஷ், லட்சுமி நாராயண அமர்வு வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த தீர்ப்புல இந்த 3 பேரோட அஃபிடவிட் நிச்சயமாக பிரதிபலிக்கும். மெயின் கேஸ் வரும்பொழுது தான், மெயின் கேஸுக்கான இதில் தான் இப்போ இந்த இன்ட்ரீம் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க முடியுது. இப்போ இதை பொலிட்டிக்கலி மூவ் பண்ணாங்கன்னா இதுக்கப்புறம் என்ன ஆகும் சார்? இதுக்கப்புறம் இதை என்னவாக பாஜக கொண்டு போகுங்கிற இடம் வருதுல. நீதிமன்றங்கள் இங்கே சென்னை உயர்நீதிமன்றம் சரி, உச்சநீதிமன்றமும் சரி, உங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னு முடிச்சுட்டாங்கன்னா இந்த கேசஸ் அப்படிங்கிறது இதோட நீடித்து போயிடும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரையும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஓட்டலைங்கிற குரூப்பு. இதில் அவங்க முற்றிலும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இந்த உச்சநீதிமன்றத்தில் உள்ள வழக்கோட இறுதி தீர்ப்பும் ஜஸ்டிஸ் எம்.எஸ். ரமேஷ், லட்சுமி நாராயண அமர்வில் உள்ள வழக்கினுடைய இறுதி தீர்ப்பும் நிச்சயமாக அமலாக்கத்துறைக்கு எதிராக தான் வரும். எதிராக வந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடிய கட்சி அல்ல, தொடர்ந்து தவறுகளை செய்யக்கூடிய கட்சி. இதை வேறு விதமாக அமலாக்கத்துறையை வேறு எதிலாவது நம்ம பயன்படுத்தலாமான்னு தான் நினைக்குமே ஒழிய, ஒன்றிய அரசோ அமலாக்கத்துறையோ நமக்கு நீதிமன்றம் கூட்டு வைத்து விட்டது, அதுக்கு மேலே நம்ம வந்து இது சம்பந்தமாக வந்து எந்த சட்டவிரோத நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்காது. வேறு ஏதாவது ஒரு செயலில் ஈடுபடுவோம், திருப்பி நீதிமன்றம் கூட்டும். இது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் சட்டமன்ற தேர்தல் வரை. சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு திராவிட மாடல் அரசு மீண்டும் ஆட்சி பொறுப்பெடுத்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றிய அரசும் அமலாக்கத்துறையும் வேணால் அடங்கலாமே ஒழிய அதுவரை அடங்குமாங்கிறது பெரிய கேள்விக்குறி. அது சட்டவிரோத பண பரிமாற்றத்தை தடுக்க வேண்டிய அமைப்பு சட்டவிரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமாம், அதிகாரத்தை மீறின்னு பார்க்க வேண்டியிருக்கு. நிச்சயமா வேலியே மேய்ந்த பயிரை மேய்ந்த கதை தான், ஃபென்ஸ் ஈட்டிங் இட்ஸ் ஓன் கிராப் அப்படிங்கிற மாதிரி சட்டவிரோத நடவடிக்கையை தடுக்க வேண்டிய ஒரு துறை சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுறதா நான் சொல்லலை, உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் சொல்லுது.
ஒரே ஒரு நிறைவு கேள்வி சார். இப்போ இந்த வழக்கு டாஸ்மாக் வழக்கே வரும் பொழுது ஸ்டே கொடுத்துட்றாங்க. ஸ்டே கொடுத்த பிறகு யார் ஒப்புக்கொண்டாரோ எங்களுக்கு அதிகாரம் இல்லை, நாங்கள் அந்த இடத்த சீல் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொன்னவங்க ஒரு 3 வாரம் இந்த ஸ்டே கொடுங்க, ஏன்னா சில எவிடன்சஸ் எல்லாம், எவிடன்ஸ்னால் ஃபோனு மற்றபடி லேப்டாப்ஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்குது, நாங்கள் இதை க்ளோன் பண்ணிக்கிட்டு அப்புறம் அதை ரிட்டர்ன் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. நீங்கள் உள்ளே வர்றதுக்கே ஜூரிஸ்டிக்ஷன் இல்லும்போது அதை எவிடன்சஸ் எடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லை. இப்போ அதுவே ஏதோ ஒரு நீதிபதிகள் அதை அலோவ் பண்ணல, அதை அலோவ் பண்ண முடியாதுன்னுட்டாங்கனாலும் வேற ஏதோ திட்டம் இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த சோதனை அப்போ இந்த மே 16 சோதனை போட்டாங்கல்ல, சோதனை போடக்குள்ள அந்த டாஸ்மாக் அலுவலகத்தையும் சோதனை போடக்குள்ள இவங்களா சில வாட்ஸ்அப் மெசேஜ், பிரிண்டட் மெசேஜை ரெடி பண்ணி அதை வாசலில் கிழிச்சு போட்டிருப்பாங்க. யாராவது வாட்ஸ்அப்பில் அனுப்புனதை பிரிண்ட் அவுட் எடுத்து கிழிச்சு போடுவாங்களா? இல்லை வாட்ஸ்அப்பில் வரதை பிரிண்ட் அவுட் எடுத்து வைப்பாங்களா? இல்லை வச்சாலுமே அதை வீட்டு வாசலில் கிழிச்சு போடுவாங்களா? அதாவது அமலாக்கத்துறையினுடைய ஒரு சிறு பிள்ளைத்தனமான நடவடிக்கை இது காட்டுது. டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் எவ்வளோ பெரிய சிக்கல்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு தெரியாதா? ஆமாம், அது அவர் என்னமோ விசாகன் ஐஏஎஸ் அதை கிழிச்சு போட்ட மாதிரி கொண்டு போகிறாங்களே ஒழிய கரெக்டாக மீடியா அது பூனைக்குட்டி மூளை பையை விட்டு வெளில வந்த கதையை ஆகிப்போச்சு. அதனால் அவங்க என்ன இதில் முயற்சி பண்ணாலும் அமலாக்கத்துறையோட நடவடிக்கை சட்டவிரோதம்னு நிரூபணம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக சார், இது மிக முக்கியமானது. ஏன்னா அவங்களுடைய ஒரு பேட்டர்னாக இது இருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரை பொலிட்டிக்கலாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கன்விக்ஷன் முடியும்னா ப்ரூவ் பண்ணி வாங்கி கொடுத்து போனாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையால் தொடுக்கப்பட்ட வழக்குகள் 2014 2025 வரை தொடுக்கப்பட்ட வழக்குகளுடைய விசாரணைக்கு பின் கன்விக்ஷன் ரேட்டு பார்த்தீங்கன்னா 2%. 100 வழக்கில் 2 வழக்கு தான் தண்டனையில் முடிஞ்சிருக்கு. அப்படின்னா 98% வழக்குகள் பொய்யான வழக்குகள், அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் போடப்பட்ட வழக்குகள், எதிர்கட்சிகளை பழிவாங்க கூட போடப்பட்ட வழக்கு. அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸை சேர்ந்த அஜித் பவார் மேலே இடி கேஸ் போடுறாங்க. அதே அஜித் பவார் சரத்பவாரை விட்டு உடைச்சிட்டு வந்து ஷிண்டே அரசாங்கத்தை ஆதரிக்கும் போது அஜித் பவாருடைய 100 கோடி சொத்துக்கள் வந்து அமலாக்கத்துறையால் பிடிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த சீஸ் பண்ண நிலையில் அந்த சீசரை வந்து விடுவிக்கிறாங்க. அவரை நிதியமைச்சராகவே ஆக்குறாங்க. ஆமாம், அப்போ வந்து ஒரு பிஎம்எல்ஏ ஆக்டில் அமலாக்கத்துறையால் குற்றம் சாட்டப்பட்ட நபர் பாரதிய ஜனதா என்னும் கட்சியில் சேர்ந்தா அந்த வாஷிங் மிஷினில் போட்ட பிறகு அவர் வந்து செலவையாகி பியூராக ஆகிடுறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அமலாக்கத்துறை தன்னுடைய சட்ட ரீதியான வேலையை செய்யாமல் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றிய அரசும் என்ன சொல்லுதோ அதை செய்கிறாங்க. இதுலேயே கூட ஐடி ரைடு வந்த டாஸ்மார்க்குக்கும் சப்ளை செய்யக்கூடிய ஒரு மதுபான தொழிலாளையினுடைய அதிபர் அவர் ஐடி ரைடு வந்த பிறகு பாஜகவில் சேர்ந்து எலெக்ஷன்ல நின்றுட்டார் அப்படிங்கிறதெல்லாம் பாஜகவில் சேர்ந்து 2 கோடி ரூபா நிதி வேற கொடுத்துருக்காரு, தேர்தல் நிதி வேற கால்ஸ் டிஸ்டிலரிஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், கால்ஸ் கொடுத்து தேர்தலையும் நின்றுட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பாப்போம் சார், ஒரு விரிவான ஒரு இடத்துல இது அடுத்தடுத்து எப்படி போகிறது. உச்சநீதிமன்றத்தில் இந்த டைம் முடிஞ்ச பிறகு அநேகமாக ஃபுல் கோர்ட் வந்த பிறகு வரும் பொழுது தான் நமக்கு முற்றுமுழுதாக இடி இதுக்குள்ளே வந்ததுக்கு உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்கிறது, இதனுடைய ரிசல்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் நம்ம வந்தால் இன்னும் விரிவாக பேசலாம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நிச்சயமாக இது பற்றி விரைவில் விவாதிப்போம்.